பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாகும் 1 வசனம் 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது என்று கர்த்தருடைய வார்த்தைங்க பார்க்கிறோம். சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷகன், சமாதான பாத்திரன், சமாதானத்தை சொல்லுகிறவன், சமாதானத்தை கூறுகிறவன், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன். 2 நபர்களுக்கு பிரச்சனை இருக்கிற பொழுது அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் தான் சமாதான பாத்திரன். 2 கிராமங்களுக்கு இடையே சண்டை வருகிற பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் அவன் சமாதான பாத்திரன். 2 தேசங்களுக்கு இடையே சண்டை வருகிற பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் அவன் சமாதான பாத்திரன். தேவனாகிய கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையிலே பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்பட்டு விட்டது, பிளவு ஏற்பட்டு விட்டது. ஆக இருவருக்கும் உள்ள பிரச்சனையை சமாதானக்காரராக இயேசு அவர் சிலுவையில் சமாதான பிரபுவாக, சமாதானத்தின் பலியாய் அவர் சமாதானமாய் இருக்கும்படியாக, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்தும்படியாய் அவர் சமாதான புறாவாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் சமாதானத்தின் வேலைகளை அவர் செய்தார். சமாதான பாத்திரமாக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த மிகப்பெரிய பாலத்தை, மிகப்பெரிய பிரிவினையை சமாதான பிரபுவாகிய இயேசு இணைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானம், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆகவே சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். சமாதானத்தை பண்ணுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமி வந்ததுனால இன்றைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய உறவு ஏற்பட்டிருக்கிறது. பிரிந்து போன உறவு மீண்டுமாய் சேர்க்கப்பட்டிருக்கு. பிரிந்து போன உறவு மீண்டுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரிந்து போன பாலம் மீண்டுமாய் ஒட்டப்பட்டிருக்கிறது. கிழிந்து போனது மீண்டும் தைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனும் மனிதனும் அவனுடைய உறவை புதுப்பித்து கொள்ளும்படியாக இயேசு சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் தேவனோடு கூட, பிதாவோடு கூட இணைந்திருக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக அவர்களுக்கு உரிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பாதித்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு யார் சமாதான பாத்திரன்? இன்றைக்கு யார் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள்? இன்றைக்கு யார் சமாதானத்தை கூறுகிறவர்கள்? இன்றைக்கு சமாதானம் செய்கிறவர்கள் யார்? இன்றைக்கு சமாதானம் சொல்லுகிற நபர் யார் என்று சொன்னால் சுவிசேஷகன் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரர்கள், ஒரு விசுவாசி இயேசு பற்றி அறிவிக்க முடியும், அவனுக்கு பேர் சுவிசேஷன் என்று பொருளாகிறது. ரெவரண்ட்டை விட, டாக்டரேட்டை விட, பாஸ்டரை விட, அப்போஸ்டலை விட, பைபிள் டீச்சரை விட ஒரு மிகப்பெரிய பணி என்ன? வேதம் எதை மெச்சுக் கொள்கிறது என்று சொன்னால் சுவிசேஷகன் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷன் என்றால் இயேசு பற்றி அறிவிக்கிறவன். சுவிசேஷன் என்றால் சமாதானத்தை ஏற்படுத்துகிற நபர் சொல்லுகிற வார்த்தை. அவன் தான் சுவிசேஷம் அறிவிக்கிறான். சுவிசேஷன் துர்ச்செய்தி சொல்லுகிறான் அல்ல, சுவிசேஷவன் நற்செய்தி சொல்லுகிறான். நல்ல செய்தியை அறிவிக்கிறான். நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லுகிறான். ஆக இந்த நல்ல செய்தியானது பூமியில் உள்ள மனிதனுக்கு அது லகுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே அவனுக்கு தேவையான சமாதானம், அவனுக்கு தேவையான நிம்மதி, அவருக்கு தேவையான காரியங்களை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கி தேசத்தில் பார்க்குற பொழுது மனிதன் சமாதானத்தை தேடி எங்கெங்கே போய்ட்டுருக்கான். மனிதன் நிம்மதியை தேடி எங்கெங்கே போய்ட்டுருக்கான். மனிதன் பொல்லாப்பை விட்டு விலகுவதற்கு ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அவர் சம்பாதித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய சமாதானம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இன்றைக்கி நீங்கள் நான் யாருன்னு சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் காணப்படுற ஒரு மிகப்பெரிய பிளவை நாம் இணைக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜெபத்தின் மூலமாக இணைக்கணும். அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆகவே இருக்கிற பிளவை இணைக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் இணைந்து செயல்படுகிற பொழுது இந்த பூமியில் காணப்படுகிற அநேகரை தேவனோடு கூட இணைக்க முடியும். இன்றைக்கி கும்பமேளாவில் 54 கோடி பேர் போயிருக்காங்க சொல்கிறாங்க. இந்தியாவில் காணப்படுகிற 140 கோடி மக்களில் 54 கோடி அங்கே கும்பமேளாவுக்கு போய்ட்டு வந்திருக்காங்க. ஆகவே அவர்கள் கடவுளை தேடி போகிறாங்க, கடவுளை தேடி ஓடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வர வேண்டும். தேவனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அறிமுகப்படுத்த வேண்டும். ஆக சுவிசேஷனுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தான் சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் சுவிசேஷத்தை சுமந்து செல்வர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் காணப்படுற 140 கோடி மக்களும் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க
தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிற சமாதான பாத்திரங்களாக நாம் திகழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்றைக்கு சமாதான பொறுப்பாக இயேசு வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனை இயேசு அனுப்பினி அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் சமாதான பாத்திரங்களாக இருந்து ஆண்டவரே உமக்கும் மனுஷனுக்கும் இடையில் நாங்கள் சமாதானத்தின் காரியங்களை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.